Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Liquor drinking is injurious to health. மது அருந்துவது ஆரோக்கியத்திற்கு தீங்கானது. Be safe, don't drink and drive. பாதுகாப்பாக இருங்கள், குடித்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர்கள். வெல்கம் பேசஞ்சர் ரியல் லைஃப் கோஸ்ட் ஸ்டோரிஸில் நான் உங்கள் ஹண்ட்மேன். இன்றைய காணொலியில் 4 பெண்கள் குளிக்கிறதுக்காக கம்மாய்க்கும் போயிருக்காங்க. அப்படி போன இடத்துல ஒரு பெண்மணிக்கு மட்டும் அமானுஷமான ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த விஷயத்துலேருந்து அவங்க ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த இடத்துலேருந்து அந்த பெண்ணை வீட்டுக்கு கூட்டின்னு விட்டுட்டு அவங்க மாட்டுன்னு அவங்க தோழிகள் வீட்டுக்கும் போயிட்டுருக்காங்க. அதன் பிறகு அவங்க குடும்பத்தில் ஏற்பட்ட பல பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் ஒரு துஷ்ட ஆன்மான்னு அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிய வந்துச்சு. அந்த ஆன்மா விரட்டுறதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, அந்த பொண்ணுக்கு அதாவது அந்த பாதிப்படைஞ்சாங்களே அந்த பொண்ணுக்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்றது தான் இன்றைய காணொலியில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இன்றைய காணொலி உங்களுக்கு நல்ல ஒரு திகில் அனுபவத்தை கொடுக்குங்க, அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இது போன்ற அமானுஷ நிகழ்வுகள் உங்களது வாழ்க்கையிலையோ நடந்திருந்தால் அல்லது உங்களோட நண்பர்கள் வாழ்க்கையில் நடந்தால் கீழே தெரியுற இந்த மின்னஞ்சலுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அதில் போய்ட்டு வாய்ஸ் நோட்டை கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தால் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்தீங்கன்னா நம்ம போடுற இது போன்ற அமானுஷ நிகழ்வுகள் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சலி மூலியமாக ஷேர் பண்ணது பிரேமா என்ற நபர் தாங்க. இந்த சம்பவம் கிட்டத்தட்ட 2014ஆம் ஆண்டு இவங்களோட நண்பர்களுக்கும் நடந்த ஒரு திகில் சம்பவம் தாங்க. இந்த சம்பவம் எந்த இடத்துல நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா சிவகங்கை மாவட்டத்தில் அல்லூர் என்ற ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் வசிக்கக்கூடிய பெண் தாங்க பிரேமா மற்றும் சபிதா. இவங்க 2 பேருமே சின்ன வயசுலேருந்து நல்ல தோழிகளாக தான் இருக்காங்க. இவங்க கூட இவங்க கிராமத்திலே வசிக்கக்கூடிய இன்னொரு 2 நபரும் நல்ல உற்ற தோழிகளாகவே இருந்திருக்காங்க. இவங்க 4 பேருமே படித்தது 12ஆம் வகுப்பு இருந்தாங்க படிச்சிருக்காங்க. அதை தாண்டி இவங்க கிராமத்துல எல்லாம் அப்பெல்லாம் படிக்கலாம் பெண்களை வெளியவே அனுப்ப மாட்டாங்களாங்க. இவங்க 12ஆவது படிக்கிறது ரொம்ப அதிசயம். இவங்க ஊருக்குள்ளேயே ஸ்கூல் இருக்குனால அங்கேயே படிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் காலேஜுக்கெல்லாம் டவுனுக்கெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. அதை தாண்டி இவங்களுக்கு கல்யாணமும் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி டைமில் இவங்கெல்லாம் பள்ளிக்கூடமெல்லாம் முடிச்சுட்டு இவங்க பாஸும் பண்ணிடுறாங்க. அதை தாண்டி இவங்க படிக்கிறதுக்கும் போகல, வீட்லேயும் படிக்க வைக்கல. இவங்க வீட்டில் இருக்கிற வேலையை செஞ்சுட்டு அப்படியே தான் இருந்திருக்காங்க. இந்த சபிதா பிரேமா நல்ல ஒரு தோழிகளாகவே இருந்திருக்காங்க. இவங்க கூட இன்னும் 2 பேர் இருக்காங்களே அவங்களும் நல்ல தோழிகளாக தான் இருந்திருக்காங்க. இருந்தாலும் இந்த சபிதா இந்த பிரேமா இவங்க 2 பேரும் ரொம்பவே நெருக்கமான தோழிகள் தாங்க எப்போவுமே. இவங்க குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா பெரிய வசதியான குடும்பமெல்லாம் கிடையாதுங்க. ஓலை குடிசை, அதாவது ஓலை வீடுன்னு சொல்லுவாங்க, அது போன்ற வீடு தான் இவங்க 2 பேருக்குமே இருந்திருக்கு. ஒரே ஒரு சின்ன ஓலை வீடு. அதை தாண்டி இவங்க அப்பாவும் இவங்க அம்மாவும் கூலி வேலை செஞ்சு அப்படி தான் இவங்க குடும்பத்தை நடத்திட்டும் இருக்காங்க. இவங்க ஊருக்கு கொஞ்சம் தள்ளி கம்மாயின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஏரி குளம் ஆறு அது போன்ற ஒரு அமைப்பில் இந்த வயல்வெளிக்கெல்லாம் தண்ணி பாசறதுக்காக கம்மாய் போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். அங்கேருந்து தான் தண்ணி பாசி நம்ம இந்த விவசாயமெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல துணி துவைக்கிறது குளிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அந்த கிராமத்தை சுற்றி அந்த கிராமத்தை சார்ந்து இருக்கிற எல்லா மக்களும் அந்த கம்மாயில் தான் போய் துணி துவைக்கிறது வழக்கமாகவே வச்சுட்டு இருக்காங்க. அப்படி தான் ஒரு நாள் இவங்க 4 பேருமே அவங்க வீட்டில் சொல்லிவிட்டு இந்த மாதிரி நாங்கள் போய் துணி துவைச்சிட்டு வரோம் அப்படின்ட்டு அங்கேருந்து இவங்க துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க அந்த கம்மாய்க்கு. அப்படி போகிறது இவங்க எதுக்காக அந்த கம்மாய்க்கு போகிறாங்கன்னா இவங்க போயிட்டு வீட்டிலேயே இருக்கிறது ரொம்பவே வெறுப்படிக்குது. வீட்டில் இருந்தால் ஏதாச்சும் வேலை சொல்லிகிட்டே இருப்பாங்க. நம்ம துணி துவைக்கிறோம் அப்படின்னு போயிட்டோம்னா அந்த கம்மாயில் ஜாலியாக குளிச்சுட்டு ரொம்ப நேரம் இருந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காகவே இந்த 4 பேரும் போய் சொல்லிவிட்டு துணி மட்டும் எடுத்துகிட்டு இவங்க அங்கேருந்து அவங்க வீட்டில் எல்லாருக்கிட்டையும் அதாவது அவங்க பேரண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லிவிட்டு அங்கேருந்து துணி எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. அந்த கம்மாய்க்கு போகிறாங்க. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகிற தூரத்தில் தாங்க இருக்குது. அங்கே போயிட்டு எல்லாருமே துணி துவைப்பாங்க. துவைச்சிட்டு அங்கேருந்து வந்துடுவாங்க. இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு காலையில் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமாயிட்டு தான் இவங்க கிளம்பியும் போகிறாங்க. இவங்க போகிற நேரம் சரியாக ஒரு 10 மணி அளவில் தான் இங்கே போகிறாங்க. போயிட்டு மதியம் ஃபுல்லாக துணி துவைச்சி அங்கேயே குளிச்சுட்டு ஜாலியாக சாயங்காலமாக வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு தான் 4 பேருமே கிளம்பி போகிறாங்க. இந்த சம்பவம் நடக்கும்போது இவங்க 4 பேருக்குமே 18 வயசு தாங்க இருக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக அந்த கம்மாய்க்கு போயிடுறாங்க. போன உடனே இவங்க என்ன செய்கிறாங்கன்னா துணியெல்லாம் துவைச்சி முடிச்சுட்டு காய வச்சுட்டு நம்ம குளிச்சுட்டு துணி காஞ்சதுக்கப்புறமா நம்ம இங்கேருந்து கிளம்பி போகலாம் அப்படின்ட்டு பிரேமா சபிதா சொல்லவும் மற்ற 2 தோழிகள் இருக்காங்களே அவங்க அதை ஏற்றுக்கிறாங்க. ஏன்னா இவங்க பிளான் பண்ணி வந்ததே
ஜாலியாக குளிக்கணுன்றதுக்காக. ஏன்னா அந்த பக்கமெல்லாம் கிராமத்து சைடெலாம் இந்த ஏரி குளத்துலையெல்லாம் குளிக்கிறது தான் வழக்கமாகவே இருக்கும். அது கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது இதுக்கு முன்னாடியெல்லாம் நடந்து எல்லாருக்குமே தெரிய வரும். இந்த சிட்டி சைடு இருக்கவங்களாம் அதை பற்றி எதுவும் தெரியாதுங்க. உங்களோட நண்பர்கள் யாராச்சும் இருந்தால் அதில் நீங்கள் கேட்டு கூட தெரிஞ்சுக்கலாம். அப்படி தான் இவங்க வந்து துணியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடத்துல துணியெல்லாம் துவைச்சி முடிச்சிடறாங்க. முடிச்சுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா துணியெல்லாம் அந்த இடத்துலையே காய வச்சுட்டு அந்த கம்மாயில் இறங்கி குளிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க 4 பேருமே. அப்படி குளிச்சுட்டே இருக்கும்போது சரியாக மணி வந்து 12 மணிக்கு மேலே 1 மணிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உச்சி வெயில் அடிக்கும் அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் வந்து இவங்க இறங்கி குளிக்கவும் ஆரம்பிச்சிடறாங்க. இவங்க துணி துவைக்க போகும்போதே டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அங்கே போயிட்டு அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே அப்படி தாங்க. துணியை வந்து காலையில் எடுத்து போயிட்டாங்கன்னா அங்கே போயிட்டு துவைச்சி காய வச்சுறாங்க. ஃபுல்லாக காஞ்சிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் தான் மடித்து அதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு வராங்க. அது வரைக்கும் அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே சில பேர் வந்து அங்கே இருக்கிற ஒரு சில மரத்துங்க அடியில் வந்து படுத்து தூங்குறதும், ஒரு சில பேர் வந்து அந்த இடத்துல வந்து குளிக்கிறது, கதை பேசுறது இப்படியெல்லாம் வழக்கமாக தான் இருந்திருக்கு. ஆனால் இவங்க போன சமயம்னு பார்த்து அந்த இடத்துல துணி துவைச்சவங்களாம் கொஞ்சம் முன்னாடியே வந்து துவைச்சிட்டு அங்கே இருக்கிற துணியெல்லாம் வந்து காய வைக்காமல் வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடுறாங்க. ஆனால் இவங்க வந்து காய வச்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் அந்த இடத்துக்கு போனாங்க இல்லைங்களா. அதுக்கப்புறம் யாருமே கிடையாது இவங்க 4 பேரை தவிர்த்து. சரியாக ஒரு 1 மணி அளவு இருக்கும் உச்சி வெயிலில் வந்து இவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் குளிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இறங்கி இவங்க 4 பேருமே ஜாலியாக விளையாடின்னு குளிச்சுட்டு அப்படியே குளிச்சுட்டு ஜாலியாகவே என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஜாலியாக விளையாடிட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் தண்ணி அடிச்சுட்டு முங்கு நீச்சல் அடித்து போகிறது, அங்கேயே பிடிக்கிற விளையாட்டுலாம் விளையாடுவாங்க தண்ணியிலாம். ஏன்னா நானும் ஒரு சில டைம் வந்து அந்த மாதிரிலாம் விளையாடிருக்கேன். எங்கள் ஊர் ஆற்றுல போய் குளிக்கும்போது ஜாலியாக வந்து இந்த பிடிக்கிற விளையாட்டு யார் அதிக ஸ்பீடாக போய் நீச்சல் அடிச்சுன்னு போய் அவங்க தொட்டால் அவங்க அவுட், அவங்க பிடிக்கணும் அப்படின்ட்டுலாம் விளையாடுவாங்க. அந்த மாதிரி தான் அவங்க 4 பேருமே விளையாடிட்டு இருந்திருக்காங்க. இந்த உள் நீச்சல் அடிச்செல்லாம் ஒளிஞ்சு விளையாடுவாங்க. அப்படி இவங்க 4 பேர் விளையாடும் போது கரெக்டாக பிரேமா வந்து மாட்டிக்கிறாங்க. அவங்க தான் பிடிக்கக்கூடிய நபராகவும் இருக்கிறாங்க. அப்படி பிடிக்கும்போது இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒருத்தர் தத்தி நீச்சல் அடிச்சுட்டு போகிறாங்க அந்த கம்மாயில். அப்படி போகும்போது எல்லோரும் நீந்தி தூரமாக போகும்போது இவங்களுக்கு உள்நீச்சல் தெரியுங்க. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உள்நீச்சல் அடித்து போகலாம் அப்படின்ட்டு உள்நீச்சல் அடித்து போயிட்டு ஒருத்தர் பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்படி இவங்க சபிதாவை பார்க்குறாங்க. சபிதாவை பார்த்துட்டு நீ இங்கே தான் இருக்கிறேன் நான் அவங்க பிடிக்கிறேன்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க உள்நீச்சல் அடிக்கிறதுக்காக உள்ளே வந்து முங்கி அப்படியே நீச்சல்லையே போகிறாங்க. அப்படி போகும்போது இந்த உடம்பு ஒரு பெண்ணோட உடல் எப்படி இருக்குமோ அது போன்ற அமைப்பு வந்து இவங்க உடம்பு மேலே முட்டி மோதுதுங்க. அப்போ இது சபிதா தான் அப்படின்ட்டு வந்து சேர்த்து வந்து இவங்க பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு நான் அவனை பிடிச்சிட்டேன் அப்படின்ட்டு மேலே வந்து பார்க்குறாங்க. அந்த இடத்துல சபிதாவே இல்லை. இவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. சபிதா வந்து வேறு இடத்துலவும் இருக்கிறாங்க. அப்போ நான் பிடிச்சது யாரா அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு நிமிஷம் கீழே இறங்கி தண்ணியில் பார்க்குறாங்க. அந்த இடத்துல வந்து அந்த உருவம் அந்த இருந்ததாகவே அவங்களுக்கு தெரியவே தெரியல. ரொம்பவே கிட்டி எல்லாம் கண்ணை திறந்து பார்த்தா நல்லாவே நம்மளுக்கு தெரியுங்க ஏதாச்சும் இருக்குதா இல்லைன்னா. தட்டுப்பட்டு இவங்க கையை வச்சு தேடுறாங்க. யாருமே காணோம். எழுந்து பார்க்குறாங்க. அந்த இடத்துல சபிதா வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறாங்க. ஏய் நீ இப்போ தானடி இங்கே இருந்த, நீ எப்படி அங்கே போன அப்படின்னு கேட்டோன்னே நான் ஆரம்பத்துலேருந்தே இங்கே தான் இருக்கிறேன், நீ வந்து அங்கே இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே மற்ற 2 பேர் இருக்காங்களே அவங்களும் சொல்கிறாங்க ஆமாம் அவள் இங்கே தானே இருக்கிறா அப்படின்னு. இல்லை அப்போ நான் இப்போ பிடிச்சினேன், நீ ஏதாச்சும் மொக்க மரம் ஏதாச்சும் இருந்திருக்கும் மக்கி போய் தண்ணியில் அதை என்ன பிடிச்சிட்டு சொல்லிவேன். இல்லையே இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. நம்மளுக்கு நல்லா தட்டுப்பிடிச்சி அது ஒரு பெண்ணோட உடல் மாதிரி தானே இருந்துச்சு, கை கால் மாதிரி தானே இருந்தது, அவள் பிடிச்சோம். அதுக்கப்புறமா வந்து இப்போ இப்படி சொல்கிறாள், ஒன்றுமே புரியாத குழப்பமாகவே இருக்குது. இவங்க மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் உள்நீச்சலில் போகும்போது சேம் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து தட்டுப்பட்டுருங்க. இவங்க வந்து பிடிச்சிருக்காங்க. பிடிச்சிட்டா இவங்க கூட வந்த இன்னொரு தோழியை தான் பிடிச்சிட்டேன் அப்படின்ட்டு இவங்க வந்து பார்க்குறாங்க. ஆனால் அந்த இடத்துல அவங்க இல்லவே இல்லை. அவங்க அதை விட கொஞ்சம் தள்ளி இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. இவங்களுக்கு அந்த இடத்துல பயமும் வந்தது. ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி நிறைய வாட்டி இவங்க குளிச்சிருக்காங்க வந்து, ஆனால் அது போலலாம் இவங்களுக்கு ஆனதே கிடையாது. இந்த வாட்டி இந்த மாதிரி நடக்கும்போது இவங்க வந்து ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறாங்க. சின்ன பொண்ணு இல்லைங்களா, திடீர்னு கொஞ்சம் பயமாக வந்தது. இவங்க முகத்தோற்றமெல்லாம் மாறிடுதுங்க. அதாவது இவங்க ஒரு பயத்தில் இருக்கிறாங்க. இவங்க மூஞ்சிலே தெரியுது இவங்க ரொம்பவே பயந்து போன மாதிரி இருந்திருக்காங்க. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கரைக்கு போயிட்டு ஏந்து போயிட்டு அமைதியாக உட்காந்துடுறாங்க. கூட இருக்கிற எல்லாருமே என்னடி ஆச்சு ஏண்டி ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டாலும் எந்த ஒரு பதிலும் சொல்ல அமைதியாக வந்து அந்த கரை மேலேயே வந்து உட்காந்துட்டே இருக்காங்க. மற்ற 3 பேர் என்ன செய்கிறாங்கன்னா ஒருவேளை அவளை நம்மளால் பிடிக்க முடியலன்னு அவள் கோச்சின்னு போயிட்டா போல, சரி வாடி இந்த விளையாட்டு தேவையில்ல, நம்ம ஜாலியாக குளிச்சுட்டு இருக்கலாம், நீ இந்த விளையாட்டுலாம் விளையாட தேவையில்ல அப்படின்னு சொன்னாலும் அவங்க வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணவே பண்ணலங்க. பிரேமா அமைதியாக கரை மேலேயே உட்காந்துருக்காங்க. சரி இதை பார்த்த இவங்க 3 பேரும் கரைக்கு போய்ட்டு பிரேமா கிட்ட இந்த 3 பேருமே கேட்குறாங்க என்னடி ஆச்சு, எதுக்கு கரைக்கு வந்துட்டு, என்னாச்சு ஏதாச்சும் உடம்பு சரியில்லையா, இல்லை இதில் என்ன இடிச்சுக்கிட்டியா, இப்படி இவங்க 3 பேரும் தொடர்ந்து வந்து அவங்க கிட்ட கேட்க அவங்க எந்த ஒரு பதிலுமே சொல்ல. இவங்க இப்படி அமைதியாக இருக்கிறத பார்த்து மற்ற 3 பேருக்குமே கொஞ்சம் பயம் வந்துட்டு இருக்குங்க. அதுக்கப்புறமா இந்த சபிதா என்ன செய்கிறாங்கன்னா பிரேமா என்னடி ஆயிடுச்சு, உடம்பு ஏதாச்சும் சரியில்லையா, சொல்லிடின்னு கேட்டவும் அவங்க எந்த ஒரு பதிலும் சொல்ல. உடனே இவங்க 3 பேர் என்ன செய்கிறாங்கன்னா இது வந்து உச்சி வெயில் இருக்கும், இந்த சைடு வந்து காற்று கருப்பு ஏதாச்சும் அண்டிருக்கண்டியாவில் அப்படின்ட்டு கூட இருந்த ஒருத்தர் சொன்ன உடனே இவங்களுக்கு அது வந்து சுதாரிச்சிடுறாங்க. அப்படி கூட இருக்கலாம், திடீர்னு
திடீர்னு ஒரு மாதிரி ஆகிட்டாலே அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா உடனே வந்து துணியெல்லாம் அவங்க காய வச்சாங்களே அந்த துணி எல்லாமே காயினாலும் பரவாயில்ல அப்படின்னு எடுத்து மடித்து வச்சுன்னு அங்கேருந்து இவங்களை அதாவது பிரேமா வந்து கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கும் போயிடுறாங்க. அப்படி போனதுக்கப்புறமா அவங்க அம்மா கிட்ட அதாவது பிரேமாவோட அவங்க அம்மா அவங்க அப்பா யாருமே வீட்டிலேயே இல்லைங்க. எல்லாருமே வந்து வேலைக்கும் போயிருக்காங்க. இவங்க இந்த கணினி வேலை இந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சுட்டு தான் குடும்பத்தை நடத்திட்டு வராங்களா, அதனால் வேலைக்கு போயிருக்காங்க. பிரேமாவை தனியாக விட்டுட்டு சபிதா வந்து வீட்டுக்கு போகிறதுக்கும் பயமாக இருக்குது. ஏன்னா ஒரு மாதிரி இருக்கா, இவ பேய் அரைஞ்சா எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருக்காளே, இவளை எப்படி நம்ம விட்டுட்டு போகிறது அப்படின்ட்டு இவங்க வந்து பயந்துக்கிட்டு இவங்க வந்து துணியை கூட அவங்க வீட்டில் எதுவுமே வைக்காமல் பிரேமா கூட சாயங்காலம் வரைக்கும் அங்கேயே இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது பிரேமாவோட நடவடிக்கையில் ஒரு சில மாற்றத்தையும் இவங்க பார்த்துருக்காங்க கண் கூட சபிதா. இவங்களுக்கு அந்த நேரம் இன்னுமே பயம் அதிகமாகிடுச்சு. ஏன்னா இவங்க 2 பேர் மட்டுமா தனியாக இருக்கிறாங்க. அதாவது நம்ம தான் இவளை கூட்டுட்டு போனோமே வீட்டிலேருந்து, நம்மளால தான் இவளுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் பயந்துட்டும் இருக்காங்க. இவங்க ஒரு மாதிரியாக இருக்காங்க. அதே சமயம் வந்து ஒரு மாதிரி முணங்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது தான் இவங்களுக்கு இன்னுமே பயங்கர பயம் வந்துச்சு. எப்படியும் நம்ம ஃப்ரெண்டை விட்டு நம்ம இங்கேருந்து போகக்கூடாது அப்படின்ட்டு பிடிவாதமாக சாயங்காலம் வரைக்குமே அங்கேயே உட்காந்துட்டே இருக்காங்க. நம்ம ஃப்ரெண்டை விட்டு போனால் அவளுக்கு ஏதாச்சும் ஆகிடு போகுது அப்படின்ட்டு பயத்தில் மற்ற 2 தோழிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவங்க வீட்டுக்கும் கிளம்பி போயிடுறாங்க. ஒரு வழியாக சாயங்காலம் 6 மணி வரைக்குமே அங்கேயே இருக்காங்க. அதுக்கப்புறமா சபிதாவோட அவங்க அப்பா அம்மாவும் சரி, இந்த பிரேமாவோட அவங்க அப்பா அம்மா எல்லாருமே ஒரே இடத்துல தான் வேலைக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது அவங்க எல்லாருமே மொத்தமாக வந்துடுறாங்க. இவங்க 2 பேர் வீடும் வந்து பக்கத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு. வந்ததுக்கப்புறமா என்னாடி ஆயிடுச்சு, எதுக்கடி இங்கே வந்து உட்காந்துருக்க, அவன் ஏன் அப்படி இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையுமே ஒன்று விடாமல் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அவங்களும் ஒரு நிமிஷம் அப்படியே பதறி போயிடுறாங்க. என் பொண்ணுக்கு என்ன ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இவங்க போயிட்டு பிரேமா கிட்டே பேசணுன்னே பிரேமா வந்து நார்மலாக தான் இருக்கிறாங்க, பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த சபிதா இருக்கும்போது மட்டும் அவங்க ஒரு மாதிரி இருந்தாங்க. அதை தாண்டி அதுக்கப்புறம் அவங்க வீட்டிலேருந்து வந்ததுக்கப்புறமா அவங்க வந்து நார்மலாகவே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அங்கேருந்து தான் கொஞ்சம் நிம்மதியாகிட்டு சபிதா வந்து அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டுக்கு போயிட்டு நடந்த விஷயத்த அவங்க அம்மா அப்பாக்கிட்டே சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சுன்னு. உடனே அவங்க அப்பாவும் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, சரிடி இதுக்கப்புறம் அந்த குளத்து பக்கம் நீ வந்து போவாத, பிரேமாலாம் எங்கேயும் கூப்பிட்டு போவாத, நாளைக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா ஒன்று தான் கை காட்டுவாங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லி அவங்கள வந்து அதாவது சபிதா வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு 9 மணி அளவில் இவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு படுக்கவும் செஞ்சிடுறாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருப்பாங்க சின்னதாக ஒரு கூரை வீடுன்னு. இவங்களுக்கு ஒரு தம்பியும் இருக்கான். அந்த தம்பி இவங்க அப்பா இவங்க அம்மா பிரேமா இவங்க 4 பேரும் லைனாக தான் படுப்பாங்க. இவங்க தம்பி இவங்களும் பக்கத்தில் இவங்க அம்மா, அதுக்கப்புறம் இவங்க அப்பா அப்படின்னு லைனாக தான் படுப்பாங்க. அப்படி தூங்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு முனங்கல் சத்தம் வந்து கேட்டுகிட்டே இருக்குது. அப்படி முனங்கல் சத்தம் என்னடா கேட்குது அப்படின்ட்டு பிரேமாவோட தம்பி வந்து கண் முழிச்சு பார்த்துருக்காருங்க. பார்த்த உடனே அவருக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்னென்னா இவங்க அக்கா பிரேமா வந்து தலையை வந்து குனிஞ்சு போட்டுட்டு அப்படி ஒரு மாதிரி பெனாத்தினே இருந்திருக்காங்க. இந்த காட்சியை பார்த்து அவர் பயங்கரமாக பயந்தும் போயிட்டுருக்காரு. அவர் வந்து சின்ன பையங்க, அதாவது 16 வயசு பையன்தான். அவருக்கு வந்து இதை பார்த்த உடனே அப்படியே ஒரு மாதிரி பயந்து போயிட்டுருக்காரு. என்ன பண்ணுறது, யாரா இது நம்ம அக்கா தானா அப்படின்ட்டு. அவங்க வந்து நார்மலாக கூட இல்லைங்க, ஒரு மாதிரி இந்த மாதிரி பெனாத்தினே இருக்கிறாங்க. அவங்க பேசுகிற பாஷையே இவருக்கு வந்து புரியல. ஒரு மாதிரி அப்படியே பதறி போயிட்டு என்ன செய்கிறாருன்னா அம்மா அப்படின்ட்டு கத்திடுறாரு. கத்தின அடுத்த செகண்டு வந்து பிரேமா வந்து சுயநனுக்கு வந்துடுறாங்க. சுயநனுக்கு வந்ததுங்க இவனை திரும்பி பார்த்துட்டு என்னடா ஆச்சு இதுக்கிட்ட கத்தின அப்படின்ட்டு இவங்க மறுபடியும் அம்மான்னு கத்துறாரு. அவங்க வந்து அவங்க அப்பாவும் அவங்க அம்மா ஏந்து உட்காந்து என்னையே ஆயிடுச்சு இதுக்கு கத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க வீட்டில் பொதுவாக ஒரு லைட்டு வந்து எரிஞ்சிட்டே தாங்க இருக்கும். லைட்டு வந்து அணத்தவே மாட்டாங்க, எரிஞ்சிட்டே தான் இருக்கும். அப்படின்ட்டு கேட்குறாங்க அவங்க அப்பா அவங்க அம்மா. ஒன்றும் இல்லைம்மா, வந்து ஏந்து முடிய ஒரு மாதிரி விரிச்சு போட்டுன்னு ஒரு மாதிரி பெனாத்தினே இருந்தான். திடீர்னு அம்மான்னு கூப்பிட்டோன்னே நார்மலாக வந்துட்டான் அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. டேய் நீ ஏதாச்சும் கனவுக்குன்னு கண்டுட்டு போகிறேடா அப்படின்ட்டு சொன்னோடனே இல்லைம்மா உண்மையாதாம்மா, அவள் பாருமா உட்காந்துட்டுருக்கான், அவன் ஏமா உட்காந்துட்டு இருக்கணும் அப்படின்னு கேட்டோடனே அவங்களுக்கு வந்து ஒரு பக்கம் பயமும் வந்தது. ஏன்னா ஏற்கனவே சபிதா வந்து இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு போனான், இப்போ வந்து இவ்வளோ இது மாதிரி பண்ணுறாளே அப்படின்ட்டு. சரி இது காலையில் பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும், இப்போ வேணாம் படுத்து தூங்குன்னு சொன்னோன்னே பிரேமா கிட்டே சொன்னோடனே பிரேமா வந்து நார்மலாக தான் இருக்கிறாங்க, நல்லா தான் இருக்கிறாங்க. அதனால வந்து பிரேமாவோட தம்பியை சமாதானப்படுத்திட்டு அவங்க அப்பா வந்து படுக்கவும் வச்சிடறாருங்க. ஆனால் அவர் வந்து பிரேமா பக்கத்தில் படுக்கலைங்க. ஏற்கனவே இவருக்கு சபிதா சொன்னதெல்லாம் நினச்சி கொஞ்சம் பயமாக இருக்குது. இப்போ இந்த காட்சியை வேறு அவர் நேரடியாக பார்த்ததுனால இன்னுமே அவருக்கு பயம் வந்துட்டு அவங்க அப்பா பக்கத்தில் போய் படுத்துக்கிறாருங்க. அதுக்கப்புறமா நைட்டு ஃபுல்லாக வந்து இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, நல்லா தான் தூங்கியிருக்குங்க. மறுநாள் காலையில் எப்பவும் போல் இவங்க எழுந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்க அப்பா அவங்க அம்மா வந்து வேலைக்கும் போயிடறாரு. இவங்க தம்பி வந்து ஸ்கூலுக்கும்
வீட்டுக்கும் போயிடுறாரு. அன்றைக்கி ஃபுல்லாக வந்து பிரேமா வீட்டில் தான் இருந்திருக்காங்க. கூட வந்து சபிதா வந்து துணைக்கும் வந்து இருந்திருக்காங்க. சபிதா வந்து பார்க்கக்கூடாத சில காட்சிகள்லாம் பார்த்துருக்காங்க. அது என்னென்னா சரியாக ஒரு 10 மணி அளவு இருக்குங்க. சபிதா வீட்டிலேருந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டு பிரேமா வீட்டுக்கு வந்து வராங்க. அப்படி வரும்போது இவங்க வாசல் கிட்ட வராங்க. அதாவது இந்த கதவு கிட்ட வரும்போது யாரோ ஒருத்தர் வந்து இவங்க கிட்ட பேசுகிற மாதிரி, அதாவது ஒரு 2 பேர் பேசிகிட்டே இருந்தாங்களா, ஒரு கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கீங்களா, அந்த மாதிரி இவங்களுக்கு கேட்டுருங்க. இவங்க அந்த வீட்டு வாசல்லே நின்று கதவு ஓரத்தில் நின்று அப்படியே பார்க்குறாங்க. அப்படி பார்த்தா கண்ணாடி எதிர நின்று வந்து பிரேமா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. கண்ணாடியிலேயே அவங்கள பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பேர் அதிர்ச்சிங்க. அது என்னென்னா இவங்க பிரேமா வந்து நார்மலாக இப்படி நின்றுட்டுருங்க. இவங்க வந்து கண்ணாடி பார்த்து பேசும்போது கண்ணாடியில் இவங்க உருவம் தெரியல, அதுதான் தெரியல. கண்ணாடி ஆப்போசிட்டில் வேறு ஒரு பெண்ணோட உருவம் ஒன்று தெரியுதுங்க. இதை பார்த்து இவங்க பயங்கரமான ஷாக்கும் ஆயிடுறாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கை காலெலாம் உதறல் எடுத்துக்குது. இவங்க வந்து அந்த கண்ணாடி பார்த்துட்டு தான் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த கண்ணாடிக்குள்ளே வந்து ஒரு பெண் வந்து இருக்கிறத இவங்க பார்த்துருக்காங்க. மிரண்டு போயிட்டாங்க இந்த காட்சியை பார்த்துட்டு. அப்படி பார்த்துட்டு இவங்க பேசினே இவங்க என்ன தான் பண்ணுறான் அப்படின்ட்டு அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த கண்ணாடியில் இருக்கிற உருவம் இருக்குங்களா, அந்த உருவம் வந்து இந்த இவங்க இருக்கிற திசையை நோக்கி திரும்பணுன்னே இவங்களுக்கு அப்படியே அள்ளு விட்டு போயிட்டு இருக்காங்க. உடனே அங்கேருந்து விழுந்து அடித்து அவங்க வீட்டுக்கும் ஓடிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு ஓடினவங்க அவங்க வீட்டில் எல்லாம் தனியாக நில்லுங்க, கண்டிப்பாக அவன் வந்துட்டு போகிறான் அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்து வீட்டில் ஓடி போயிட்டு உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துன்னு இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, அப்படி நடுங்கி போய்க்கிறாங்க. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கேட்டுருங்க, என்னம்மாச்சின்னு கேட்டால் இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் இந்த மாதிரிலாம் பார்த்தேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்களே ஒரு நிமிஷம் அப்படி பதறி போயிறாங்க. என்னம்மா சொல்கிற, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொன்னால் ஆமாம் உண்மைதான், எனக்கு என்ன பண்ணுறது தெரியல, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்து வீட்டில் இருக்கவங்களாம் அவங்க வந்து வா போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி ஒரு 3-4 பேர் கிளம்பி வந்து பிரேமா வீட்டுக்கும் போகிறாங்க. பிரேமா வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த இடத்துல பிரேமா வந்து நார்மலாக இருக்காங்க, உட்காந்துட்டும் இருக்காங்க. அவங்க சின்ன இந்த வீட்டு வேலைகள்லாம் இருக்குங்களா அதையும் செஞ்சுட்டு இருக்காங்க. இதை பார்த்து இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நம்ம பார்க்கும்போது இப்படி இருந்தாலே அப்படின்ட்டு இவங்க யோசிச்சுட்டே இருக்காங்க. சபிதா இவங்க கூட வந்தாங்களே, இவங்க பக்கத்து வீட்டு ஆட்கள்லாம் அவங்க வந்து சபிதா வந்து திட்டுறாங்க, அவன் நல்லா தானே இருக்கிறா, நீ வந்து அவன் மேலே பழி போடுறியா அப்படின்ட்டு ஒரு மாதிரி திட்டவும் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு பார்வை ஒன்று பார்த்துருக்காங்க, பயங்கரமான பார்வையாக இருக்குதுங்க. அது எப்படின்னா நீ என்ன பண்ணாலும் உன்னால் என்னை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு மாதிரி ஏளனமாக பார்த்துருக்காங்க. கொஞ்சம் கோபமாகவும் பார்த்துருக்காங்க. சபிதாவுக்கு புரிஞ்சு போயிடுது, கண்டிப்பாக பிரேமா உடம்புல வேறு ஏதோ ஒன்று இருக்குது, அதனால தான் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வீட்டுக்கே வரல, அப்படியே ஓடி போயிட்டாங்க. வரலைங்க. அன்றைக்கி சாயங்காலம் வந்த உடனே பிரேமாவோட அவங்க அப்பாக்கிட்டையும் அம்மாக்கிட்டையும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அவங்களுக்கும் யோசிக்கிறாங்க, ஏன்னா நைட்டு வந்து நம்ம பையன் வந்து இது மாதிரி அலண்டு போனான், நம்ம பொண்ணு இந்த மாதிரிலாம் பண்ணிச்சு, ஆனால் அவன் வந்து நார்மலாக இருக்கிறாளே அப்படின்னு யோசிச்சுட்டு உடனே என்ன செய்கிறாங்கன்னா, சரிம்மா இதை பற்றி நீ வந்து யாருக்கிட்டையும் சொல்லாத, நம்ம வந்து பார்த்துக்கலாம், கண்டிப்பாக அதை எப்படியாச்சும் சரி பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு இந்த சீரியஸ்னஸ் வந்து புரிய வந்தது. அதனால் சபிதா கிட்டே நீ வந்து இதை பற்றி யாருக்கிட்டையும் சொல்லாத, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு வந்து இவங்க வீட்டுக்குள்ளேயும் போகிறாங்க. போனால் நார்மலாக தான் இருக்கிறாங்க. பிரேமா வந்து இவங்ககிட்ட நல்லா தான் பேசுகிறாங்க, பழகுறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, இவங்க அப்பாவுக்கும் இவங்க அம்மாவுக்கும் ஒன்றுமே புரியல. இவங்க 2 பேரும் மட்டுமே தனியாக வந்து பேசுகிறாங்க. நம்ம பொண்ணோட நடவடிக்கைகள் வந்து சரியில்லை, அதாவது நம்ம பையனும் நைட்டு வந்து பார்த்து பயந்து போயிருக்கான், இப்போ இவளும் இப்படி சொல்கிறா, இதை ஏதாச்சும் சரி பண்ணி ஆகணும், இல்லை இது வந்து பெருசாக எங்கேயாச்சும் போய் முடிஞ்சிட போகுது அப்படின்ட்டு இவங்க வந்து பயப்படுறாங்க. ஏன்னா கிராமப்புறத்தில் வந்து இந்த பேய் பிசாசு அமானுஷம் இது போன்ற விஷயத்தில் எல்லாமே வந்து கிராமத்தில் இருக்கிறவங்க அப்படியே நம்புவாங்க. சிட்டியில் இருக்கிறவங்க தான் இதை வந்து நம்ப மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு நடக்கிற வரைக்கும் இதை பற்றி நம்பவே மாட்டாங்க. ஆனால் கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி கதைகள் எல்லாம் சின்ன வயசுலேருந்து கேட்டு வளர்ந்து இதெல்லாம் நடந்திருக்கும், அடிக்கடி நடக்கும். இதை பற்றி அவங்க சொன்ன உடனே அவங்க நம்பின்றாங்க, இதை எப்படியாச்சும் நம்ம சரி பண்ணிடணும் அப்படின்ட்டும் யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கும் போது தான் இவங்க ஊரில் ஸ்ரீ கண்ணாத்தாள் அப்படின்ட்டு ஒரு சாமி கோயில் இருக்குங்க. அந்த கோயிலுக்கு கூட்டு போகலாம். அந்த பூசாரிக்கிட்ட வந்து நம்ம பேசினோம்னா கண்டிப்பாக இதுக்கு ஏதாச்சும் ஒரு மந்திரமோ தந்திரமோ ஏதாச்சும் ஒன்று பண்ணி நம்ம பொண்ணு உடம்புல இருக்கிற அந்த காற்று கருப்பு பேய் பிசாசு எதுவாக இருந்தாலும் விலைக்கு விட்டுருவார். அதுக்கப்புறம் நம்ம பொண்ணுக்கு வந்து எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் அப்படின்ட்டு இவங்க அப்பாவும் இவங்க அம்மாவும் 2 பேரும் ஒன்று கூடி பேசுகிறாங்க. மறுநாள் காலையில் தான் நம்மளால் கூட்டிகிட்டு போக முடியும் அப்படின்னு இவங்க பேசிட்டு முன்னாடியே நீங்கள் போயிட்டு அந்த பூசாரிக்கிட்ட வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு பூஜைக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் வந்துடுங்க அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா காசு வந்து கொடுத்து பிரேமாவோட அவங்க அம்மா அவங்க அப்பா கிட்ட அனுப்பி விட்றாங்க. இவரும் வந்து விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு உடனே வந்து அங்கேருந்து கிளம்பி போகிறாருங்க. அங்கே போயிட்டு அந்த கோயில் பூசாரிக்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாருங்க.
சொன்ன உடனே அந்த சாமியார் வந்து என்ன சொல்கிறாருன்னா, கண்டிப்பாக இது ஏதோ ஒரு காற்று கருப்பு அண்டிருக்கும் உங்கள் பொண்ணு, அதனால தான் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த கண்ணாத்தா கிட்ட வந்துட்டிங்களா அவள் பார்த்துப்பா எல்லாத்தையும் அப்படின்ட்டு பூஜைக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வர சொல்கிறாருங்களா. அது எல்லாமே வாங்கிட்டு வந்து அவர் வந்து கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி நைட்டு வந்து வீட்டுக்கும் போயிடுறாருங்க. இந்த சாமியார் வந்து மறுநாள் காலையில் சரியாக இத்தனை மணிக்கு வாங்க, அதாவது ஒரு 10 மணி அளவில் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அனுப்பி விட்டுடுறாரு. அந்த பூஜைக்கு தேவையானதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணி வச்சிடுறேன், நீங்கள் உங்கள் பொண்ணு மட்டும் எப்படியாச்சும் கூப்பிட்டு வந்துடுங்க, உங்கள் பொண்ணு உடம்புல அந்த கெட்ட ஆன்மா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பூஜைக்கு வந்து அது வராது மறுக்கும், ஆனால் இருந்தாலும் நீங்கள் விடக்கூடாது, எப்படியாச்சும் வலுக்கட்டாயமாக இந்த இடத்துல கூப்பிட்டு வந்துடுங்க, அப்போ தான் நம்மளால் அதை சரி பண்ண முடியும் அப்படின்ட்டு அந்த பூசாரி வந்து சொல்லிட்டு தான் அனுப்புகிறாரு. அதை கேட்டுட்டு இவரும் சரிங்க சாமி நான் கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு பிரேமாவோட அவங்க அப்பாவும் கிளம்பி அங்கே நைட்டு வீட்டுக்கும் போயிடுறாருங்க. போனதுக்கப்புறமா நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து அவங்க மனைவி கிட்ட வந்து சொல்கிறாரு. அவங்க பையன்கிட்டையும் சொல்கிறாரு, தம்பி இந்த மாதிரி வந்து நாளைக்கு அக்காவை வந்து கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறோம், நீயும் வரணும்டா அப்படின்னு சொல்கிறாருங்க. கரெக்டாக இந்த சம்பவமெல்லாம் நடக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை அவங்க பையனும் வீட்டில் தான் இருப்பாங்க. பக்கத்து வீட்டில், அதாவது இவங்க 2 பேரால் மட்டும் இதை கூப்பிட்டு போக முடியாது அப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க கிராமத்தில் சில அமானுஷமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும், அதெல்லாம் போய் கூட நின்று பார்த்துருப்பாங்க இல்லைங்களா. அதனால் வந்து சபிதா வீட்டில் இருக்கிற அவங்க அப்பாக்கிட்டே அவங்க அம்மாக்கிட்டே சொல்கிறாங்க, இந்த மாதிரி என் பொண்ணு வந்து அமானுஷத்தால் பாதிக்கப்பட்டிருக்கா, அவளை கூட்டிகிட்டு போகணும், நாளைக்கு காலையில் நீங்கள் வந்தீங்களா கொஞ்சம் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே அவங்கள வந்து சரின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா இவங்க வந்து பல வருஷம் பழக்கம் உடையவங்க, அதனால் வந்து கேட்ட உடனே சரின்னு சொல்லிடுறாங்க. அவளும் என் பொண்ணு மாதிரி தான், அவளுக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு எனக்கும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது, அதை எப்படியாச்சும் நம்ம சரி பண்ணிடணும் அப்படின்ட்டு அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே அன்றைக்கி இரவு வந்து இவங்க எல்லாருமே வந்து தூங்கவும் போயிடுறாங்க. போயிட்டு இவங்க வழக்கம் போல் சாப்பிட்டு முடிச்சுட்டு பிரேமா அவங்க அப்பா அவங்க அம்மா அவங்க தம்பி எல்லாருமே தூங்கவும் ஆரம்பிச்சிடறாங்க. நள்ளிரவு ஒரு 12 மணிக்கு பிரேமாவோட அவங்க அம்மாவுக்கு முழிப்பு வருதுங்க. பாத்ரூம் போகலாம் அப்படின்ட்டு கண்ணை திறந்து பார்க்குறாங்க. அதிர்ச்சிங்க. அது என்னென்னா, இதுக்கு முன்னாடி நாள் அவங்க தம்பி வந்து தலைவரி கோலத்தோட அவங்க அக்காவை வந்து பார்த்துட்டு பெனாத்தின்னு இருக்காங்களா, அதை வந்து பார்த்துருப்பாரு. அதே மாதிரி ஒரு காட்சி இவங்க அம்மா பார்த்த உடனே அப்படியே மிரண்டு போயிடுறாங்க. ஆனால் இவங்க வந்து கத்தலை, அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. இது உண்மையிலே நம்ம பொண்ணு தானே வேறு ஏதாச்சும் அப்படின்ட்டு பார்க்குறாங்க. அவங்க பொண்ணு வந்து, அதாவது பிரேமா வந்து தலையை தொங்க போட்டுட்டு ஒரு மாதிரி முடியெல்லாம் விரிச்சு போட்டுன்னு பெனாத்திட்டே இருக்காங்க. ஒரு மாதிரி மந்திரங்கள் ஓதுற மாதிரி எது சொல்லி அப்படியே வளரிட்டே இருக்காங்க. இதை பார்த்து இவங்க மிரண்டு போயிருக்காங்க. அப்போ நம்ம பையன் சொன்னது உண்மை தான் போல், கண்டிப்பாக நம்ம பொண்ணுக்கு ஏதோ ஒரு ஆன்மா வந்து தாக்கிருக்கு, அதனால தான் இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுறாங்க. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, குரலெல்லாம் எதுவுமே கொடுக்கலங்க. பக்கத்தில் இருக்கிற அவங்க வீட்டுக்காரை வந்து சைலண்ட்டாக வந்து சீண்டி வந்து எழுப்புறாங்க. அவரும் வந்து எழுந்து பார்த்தா அவருக்கும் ஒரு பேர் அதிர்ச்சி. பார்த்துட்டு இந்த காட்சியை பார்த்துட்டு அவரும் மிரண்டு போயிடுறாரு. இவங்க 2 பேரும் ஏதோ சைக்கிளை மட்டும் பேசுகிறாங்க, நீ எதுவும் பேசாத அப்படின்ட்டு. இவங்க 2 பேரும் பார்த்துட்டு இவங்க ஏந்து என்ன பண்ணுறாங்க, உட்காந்துக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற அவங்க பையனை வந்து எழுப்புலுங்க. ஏந்துட்டு பொறுமையாக அப்படியே அவங்க அம்மா வந்து அம்மா பிரேமான்னு கூப்பிட்றாங்க. எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லைங்க. அப்படியே பிரேமா என்னம்மா ஆச்சு, ஏமா வந்து உட்காந்துட்ருக்கு, எதுக்குமா பெனாத்துற அப்படின்ட்டு சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பெனாத்துறது, அதாவது இந்த உலர்னே இருந்தாங்க இல்லையா, நிப்பாட்டிட்டு அப்படி பொத்துன்னு வந்து கீழே வந்துடுறாங்க. அவங்க 2 பேருக்குமே என்ன பண்ணுறதுனே புரியல, ரொம்பவே பயத்தில் இருக்கிறாங்க. பிரேமாவோட அவங்க அம்மா வந்து அழவும் ஆரம்பிக்கிறாங்க. என் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு, கண்ணாத்தா நீ தான் ஏம்மா காப்பாற்றணும் எங்களை அப்படின்ட்டு அவங்க வந்து ரொம்பவே வந்து பாவப்பட்டு அழவும் செய்கிறாங்க. அப்படியே அவங்க விடிய வந்து தூங்காமல் அவங்க பொண்ணு பக்கத்துலேயே தான் உட்காந்துட்றாங்க. மறுநாள் எப்படியாச்சும் இவளை வந்து கோயிலுக்கு கூட்டு போட்டு இவருக்கு இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணிடணும் அப்படின்ட்டு அவங்க வந்து அப்படியே உட்காந்துட்டே இருக்காங்க. அவங்க கணவரும் கூடவே உட்காந்துட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் பொழுதும் விடியுங்க. பொழுது விடிஞ்ச உடனே இவங்க எழுந்து போயிட்டு எல்லா வீட்டு வேலையும் செஞ்சுட்டு வேலையை இவளை எப்படியாச்சும் கூப்பிட்டு போயிடணும் அப்படின்ட்டு அந்த சாமியார்கிட்ட கூப்பிட்டு போகணுன்னு சரியாக ஒரு 8 மணி அளவில் சபிதா வீட்டில் இருக்கிற அவங்க அப்பா அவங்க அம்மாவும் உதவிக்கு வந்து கூப்பிட்டாங்க இல்லைனா, அவங்களும் வந்துடுறாங்க 8 மணி அளவுலேயே. இந்த பிரேமா வந்து என்னம்மா ஆச்சு, எதுக்குமா சபிதாவோட அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் வந்துக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே, ஒன்றும் இல்லைம்மா நம்ம வந்து இங்கேருந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னோம், அதனால தான் போகிறோம் அப்படின்னு. அப்படியா சரிம்மா அப்படின்ட்டு வழக்கம் போல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எல்லாருமே வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. அதாவது பிரேமாவோட தம்பியை தவிர்த்து மீதி எல்லாருமே சபிதாவோட அவங்க அப்பா அவங்க அம்மா இவங்க அப்பா இவங்க அம்மா எல்லாருமே வந்து கிளம்பி அந்த கோயிலுக்கு போகிறாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம், அதாவது கோயில் வர்றதுக்கு ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே வந்து பிரேமா வந்து ஒரு மாதிரி அப்படியே மறுபடியும் வந்து அவங்களுக்குள்ள தனக்குள்ளேயே பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே போகிற வழியிலே நின்றுட்டு இதை பார்த்த இவங்க வந்து அதிர்ச்சி ஆகி போயிடுறாங்க. ஏன்னா அந்த ஆன்மா வரும்ன்ட்டு அந்த பூசாரி வந்து கண்டிப்பாக சொல்லியிருக்காரு, இது ஒரு ஆன்மாவோட சதி திட்டம் தான்னா கண்டிப்பாக அதை வந்து வெளிப்படுத்தும், எதனா ஒரு விதத்தில் வெளிப்படுத்தும், அதை கட்டுப்படுத்த முடியாது, நீங்கள் எப்படியாச்சும் இங்கே கூட்டு வந்தால் மட்டும் தான் அதை சரி பண்ண முடியும்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்களே, அதே மாதிரி தாங்க இப்போ இங்கேயும் நடக்குது. இதை பார்த்த இவங்க எல்லாருமே அப்படியே மிரண்டு போயிடுறாங்க. சபிதாவுக்கு அள்ளி விட்டு போயிடுச்சு. ஏன்னா கூடவே இருந்தா இல்லைங்களா, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு
வந்து அதுக்கப்புறமா கடந்த ஒரு 2 நாளாக வந்து பிரேமா கிட்ட பேசலாம், அவங்க வீட்டு பக்கமே போகலங்க. ஏன்னா இதனால் இவங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்கும் அப்படின்றதுனால இவங்க வந்து பயந்து போயிட்டு அந்த வீட்டு பக்கமே போகல. அந்த பிரேமா வந்து தனக்குள்ளே அப்படியே பேசிகிட்டே ஃபஸ்ட்டு சபிதாவை தான் அப்படியே பார்க்குறாங்க, முறைச்சி பார்க்குறாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அங்கே இருந்த 5 பேருமே அப்படி மிரண்டு போயிருக்குங்க. அம்மா என்னமாச்சு, எதுக்குமா இது மாதிரி பார்க்குறேன், என்னமாச்சு அப்படின்னு சபிதா அவங்க அம்மா கேட்குறாங்க. இவங்க வந்து நரன்னு பல்ல கடிச்சின்னு ஒரு மாதிரி தனக்குள்ளேயே பின்னாத்தினே இருக்கிறாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கு ஒன்றுமே புரியலுங்க. பிரேமாவோட அவங்க அப்பாவும் சபிதாவோட அவங்க அப்பாவும் 2 பேரையும் பிடிச்சிட்டு வெளிக்கிறாங்க. வாமா போகலாம். ஏய் என்னை விட்றா, என்னை விடு நீங்கள் எங்கே கூப்பிட்டு போகிறீங்கன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. ஒழுங்கு மரியாதை என்னை விட்டு போகிறீங்களா இல்லை அவ்வளோதான் உங்களை அப்படின்ட்டு மிரட்டவும் செஞ்சுதுங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எப்படியாச்சும் இங்கேருந்து கூப்பிட்டு போகணுமே அப்படின்ட்டு வலுக்கட்டாயமாக எப்படியோ பிடிச்சி கிடிச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு தாங்க அந்த கோயிலுக்கிட்டையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆனால் அந்த கோயிலுக்கிட்ட போக ரொம்பவே உக்கிரமாக கத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. கத்துறாங்க, அப்படி உடம்பை பிடிச்சி ஒதுடுறாங்க. என்னை விடுன்ட்டு, இல்லைன்னா உங்களை சும்மா விட மாட்டேன், ரொம்ப ஆக்ரோஷமாக கத்துறாங்க. இதெல்லாம் கேட்ட இவங்க 5 பேருமே கொலை நடுங்கி போயிடுறாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்படி ஒரு சம்பவத்தை, இப்படி ஒரு காட்சியை இவங்க வாழ்நாளில் பார்த்ததே கிடையாது, வாழ்நாளில் சந்தித்ததும் கிடையாது. இவங்களோட அப்படி எப்படி சொல்கிறது, நாக்கு ஒரு மாதிரி நீண்டு தொங்குற மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அப்படி கண்ணெல்லாம் செவக்கிற மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க பிரேமா. இதையெல்லாம் பார்த்து தான் இவங்க வந்து மிரண்டு போயிருக்காங்க. கொஞ்சம் பக்கத்தில் வந்தாச்சுங்க, கோயிலுக்கு பக்கத்தில். அதுக்கப்புறமா வரல. இந்த பிரேமாவோட சத்தம் வந்து பயங்கரமாக கத்தவும் செய்கிறாங்க. இந்த சத்தத்தை கேட்டு அந்த கண்ணத்தம்மா பூசாரிக்கிறாங்களா, அவர் வந்து இந்த சத்தத்தை கேட்டு இந்த இடத்துலேயே வந்துடுறாருங்க. வந்துட்டு பார்த்த உடனே இந்த பிரேமாவோட சத்தம் வந்து அதிகமாகிடுது. ஆக்ரோஷமாக கத்துறாங்க, என்னை விடு நான் போனோம், எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்ட்டு அந்த பிரேமா வந்து சொல்கிறாங்க. பிரேமா உடம்புக்குள்ள இருக்கிற ஆன்மா வந்து சொல்லுதுங்க. இதெல்லாம் பார்த்து அந்த பூசாரி என்ன சொல்கிறேன்னா, உன்னை விடுறதுக்காகவா இவ்வளோ தூரம் உன்னை கூப்பிட்டுட்டு வந்தாங்க, இங்கே ஒழுங்கு மரியாதை நீயா வரையா இல்லை உன்னை வர வைக்க அப்படின்னு சொன்னேன்னு, என்னை விட்டுடு ஒழுங்கு மரியாதை என்னை விட்டுடுங்க, நான் வந்து அமைதியாக போயிடுறேன், என்னை எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு பிரேமா உடம்புல இருக்கிற ஆன்மா வந்து சொல்லுதுங்க. அதுக்காக அவங்களால விட்டுற முடியுமா? உடனே இந்த சாமியார் என்ன பண்ணுறான்னா, நீ வருவ, எப்படி உன்னை வர வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் கையில் இருக்கிற விபூதியை வந்து அந்த பிரேமா வந்து சுற்றி கொட்டிகிட்டே வர்றாங்க. கொட்டிட்டு வந்ததுக்கப்புறமா இப்போ வந்து பிரேமாவோட கையை விடுங்க அப்படின்ட்டு சொன்ன உடனே சபிதாவோட அவங்க அப்பாவும் பிரேமாவோட அவங்க அப்பாவும் விட்டுறாங்க. விட்டதுக்கப்புறமா அவங்களால அந்த இடத்துலேருந்து நகரவே முடியல, எந்த பக்கமே போக முடியல. அப்படியே ஒரு மாதிரி அப்படியே என்னை விடு அப்படின்ட்டு அவங்க கேட்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கு முன்னாடி ஆக்ரோஷமாக கத்திட்டு இருந்தவங்க இப்போ வந்து சாந்தமாக வந்து பேசுகிறாங்க. என்னை விட்டுட்டு நான் போயிடுறேன், எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது, என்னை விட்டுட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு தொடர்ந்து வந்து பிரேமா உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மா வந்து கேட்டுகிட்டே இருங்க. அப்படியெல்லாம் உன்னை விட்டுற முடியாது, இன்றைக்கி உன்னை விட்டால் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பெரிய பிரச்சனையை வந்து நீ உருவாக்கி விட்டுருவ அப்படின்னு அந்த சாமியார் சொல்லிவிட்டு அந்த பூஜை பொருட்கள்லாம் கோயில் உள்ள வாங்கி வச்சுருந்தாங்களா, இங்கேருந்து அவங்கள கூப்பிட்டு போக முடியல. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க 2 பேரையும் அனுப்பிச்சு எல்லா பொருட்களையும் இங்கே எடுத்துன்னு வந்து இங்கேயே உட்காந்து விரிச்சலும் பண்ணவும் ஆரம்பிச்சிடறாருங்க. மந்திர தகடுகள் வந்து எழுதுவாருங்க. இவர் பேய் ஓட்டுறதுல கை தேர்ந்தோன்னு கூட அந்த பூசாரி இந்த அம்மன் கண்ணாத்தால் வணங்கி தான் பேயெல்லாம் ஓட்டுறது வழக்கமாக வச்சுட்டு இருக்காரு. இதில் கை தேர்ந்தவரும் கூட ஒரு சில தகடுகள்லாம் வச்சு அதில் எழுதி முடிக்கயிறுலாம் போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பிரேமா இருக்குங்களா, அந்த பிரேமாவோட மண்டைக்கு மேலே வச்சு கொஞ்ச நேரம் அழுத்தி வந்து பிடிக்க சொல்கிறாங்க. அப்படி வந்து பிரேமா மண்டைக்கு மேலே வச்சு அழுத்தி பிடிக்கும்போது இவங்க உடம்புல இருக்கிற அந்த கெட்ட சக்தி, அந்த ஆன்மா வந்து கிளியராக தெரியுதுங்க. இவங்களுக்கு வெளியே போகிறது ஒரு புகை போன்ற ஒரு உருவம் மாதிரி இவங்க உடம்புலேருந்து சறுக்குன்னு வெளியே வந்து அப்படியே காற்றா டிசிப்பேர் ஆகிடுதுங்க. இதை இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்துருக்காங்க கண் கூட. அதுக்கப்புறமா பிரேமா வந்து மயங்கி அந்த சக்கரம் போட்டிருக்காங்களா, அந்த வட்டத்துக்குள்ளேயே மயங்கி போயிட்டு விழுந்துடுறாங்க. உடனே இவங்க அம்மா வந்து பதறி போயிட்டு தொடறதுக்கு போகும்போது அந்த சாமி என்ன சொல்கிறாங்க, தொடாத, அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு அந்த தகடை வாங்கிட்டு அதில் ஒரு சில எழுத்துக்கள் எழுதி அந்த தகடை வந்து சுருட்டி, அந்த தகடை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தாயத்து மாதிரி இருக்குங்க, அந்த தகடை சுருட்டி மடித்து அதை உள்ளே போட்டு அந்த தாயத்தை எடுத்து பிரேமாவோட கழுத்தில் கட்டிட்டு, இந்த தாயத்து உடம்புல ஒரு மண்டல காலம் வந்து இருக்கணும், அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் அந்த ஆன்மா வந்து திரும்ப பின்னாடி வராது, அது வேற எங்கேயாச்சும் போயிடும், இல்லைன்னா அந்த ஆன்மா மறுபடியும் உடம்புக்குள்ளே வந்துச்சுன்னா கண்டிப்பாக இவளை ஏதாச்சும் ஒன்று பண்ணிடும் அப்படின்னு சொல்லுதுங்க. அந்த ஆன்மா யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆன்மா இந்த தகடு எடுத்து வச்ச அடுத்த செகண்ட் வந்து
உடம்பை விட்டு வெளியே போயிட்டு காற்றா டிசப்பேர் ஆகிட்டுதுங்க. ஏன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று பண்ணிவிடுவாங்க அப்படின்றதுனால தான் அந்த ஆன்மா வந்து வெளியே போயிட்டு தான் இந்த பதிவில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த முடிக்கயிறு இருக்குங்களா, அந்த தக்கடை வச்சு மறுபடியும் ஒரு சில மந்திரங்கள்லாம் எழுதி தான் அந்த தக்கடை வச்சு அவங்க கழுத்தில் முடிக்கயிறாக போட்டு ஒரு மண்டல காலம் கழுத்துலேயே கட்டி வைங்க அப்படின்ட்டு அந்த பூசாரியே சொல்கிறாங்க. அதை கேட்ட இவங்களும் சரின்னு சொல்லிடுங்க. அதுக்கப்புறமா இவங்க கண்ணாத்தாலோட விபூதியை கொஞ்சம் போட்டுட்டு அதை கொஞ்சம் கையில் கொடுத்துட்டு இது டெய்லியும் வந்து நெத்தியில் வந்து வச்சுக்க சொல்லு, காலையில் எழுந்த உடனே கொஞ்சம் வச்சுக்க சொல்லு, நைட்டு தூங்கும்போது வச்சுக்க சொல்லு, இது எப்போவுமே கூடவே இருக்கட்டும் அவன் கூடவே, அப்போ தான் இந்த பிரச்சனையிலேருந்து அவளால் முழுமையாக வெளியே வர முடியும் அப்படின்ட்டு அந்த பூசாரியை சொல்கிறாங்க. இதை கேட்டு அவங்களும் சரிங்க சாமி நீங்கள் சொன்னது அப்படியே நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த இடத்துலேருந்து அந்த பூசாரி பூஜை பொருட்கள்லாம் இந்த விர்ச்சுவல் விஷயம்லாம் முடிஞ்சிச்சிங்களா, அதுக்கப்புறம் அங்கேருந்து சொல்லிவிட்டு இவர் வந்து கிளம்பி கோயிலுக்கும் போயிடுறாருங்க. அதுக்கப்புறமா மயக்கம் தெளிஞ்சு நல்ல நிலைமையில் வந்த உடனே பிரேமாவை அவங்க வீட்டுக்கும் கூப்பிட்டு போயிடறாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு போனதுக்கப்புறம் எனக்கு என்னமாச்சு, எதுக்குமா இந்த மாதிரிலாம் கயிறுலாம் கட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கப்புறமா ஒன்றும் இல்லைம்மா அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, காற்று கருப்பு வண்டி இருக்கும் போல், அதனால தான்மா நான் போய்ட்டு முடிக்கயிறு போட்டு வந்தோம், இப்போ உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் வந்து பெருசாக வந்து அதை பற்றி எதுவுமே கேட்டுக்கல. அதுக்கப்புறமா ஒரு சில நாட்கள் வந்து போயிருக்குங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் தூங்கியிருக்காங்க, நல்லா தான் செஞ்சுருக்காங்க. அவங்க அம்மா அவங்க அப்பாலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நிம்மதியாக இருந்திருக்காங்க. அவங்க தம்பிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு மாத காலம் வரைக்கும் இவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் செக் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க பிரேமாவுக்கு ஏதாச்சும் ஆகுதா அப்படின்னு. ஆனால் எதுவுமே ஆகலை. அதுக்கப்புறமா தான் ஒரு மாதம் காலம் வரைக்குமே இந்த பிரேமா வீட்டாண்ட சபிதா வந்து வரவே வரலைங்க. அதுக்கப்புறமா தான் வந்திருக்காங்க. வந்ததுக்கப்புறமா சபிதா கிட்ட கேட்டிருக்காங்க, எதுக்கடி இப்போலாம் வரமாட்டேன், எதுக்கடி என்கிட்ட சரியாக பேச மாட்டேன் அப்படின்னு பிரேமா கேட்டோடனே அதுக்கப்புறம் தான் சபிதா வந்து நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. இந்த பிரேமாவுக்கு வந்து இந்த ஆற்றுல போய் குளிச்சுட்டு வந்தாங்களா, அதுக்கப்புறமா அந்த ஆன்மா இவங்களை ப்ரொசஸ் பண்ணியிருக்கும் போலங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு எந்த ஒரு விஷயமே ஞாபகமே வரல. அதுக்கப்புறமா சபிதா தான் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் இவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு கூட இவங்களுக்கு தெரியாமே தான் இருந்திருக்கு. இப்போது இவங்க பக்கத்து கிராமத்துலேயே கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டி அப்படின்ட்டு சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு எந்த ஒரு அமானுஷ சம்பவமுமே நடக்கலைங்க. அந்த ஆன்மா யாருன்னு இவங்களுக்கு தெரியல. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த ஆன்மா வந்து விருப்பப்படாமல் உடனே வந்து போயிட்டுருக்கு. அதாவது அது கெட்ட எண்ணத்தோடு இவங்க உடம்புல வரலன்னு மட்டும் தான் நம்மளுக்கு இதிலேருந்து புரிய வருது. ஏன்னா கெட்ட எண்ணத்தில் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு வந்திருந்தால் கண்டிப்பாக இந்த பிரேமா வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருக்கோம், இல்லை இந்த பிரேமாவை சார்ந்து சுற்றி இருக்க யாரையாச்சும் ஒருத்தர் ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருக்குங்க. எந்த ஒரு தவறும் நடக்காமல் நல்லபடியாக இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எல்லாமே சரியும் ஆகிட்டுருக்கு, சரி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த கண்ணாத்தா புண்ணியத்தில். இந்த சம்பவத்தால் என் தம்பி என் பக்கத்துலேயே படுக்கிறதில்ல. இந்த சம்பவத்தால் என்னோடய தோழி வந்து நல்லா பேசிகிட்டு இருந்தவே திடீர்னு என்கிட்ட பேசுறதே நிப்பாட்டிட்டு ஒரு மாத காலம் வரைக்கும் என்கிட்ட பேசாமையே இருந்தான். என் குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட என்கிட்ட வந்து சரியாக பேசலை. எல்லாரும் என்னை பயத்தோடு பார்த்தாங்க. இப்படியாப்பட்ட இந்த நாட்கள் வந்து என்னால் மறக்கவே முடியாது. இப்போ வரைக்கும் என் மனசுக்குள்ளே நீங்காமல் அப்படியே தான் இருக்குதுன்னு சொல்லி இன்றைய காணொலியை முடித்து வச்சுருக்காங்க நம்ம பிரேமா. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு ஷேர் பண்ண பிரேமாவுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன பொம்பளை பசங்கள்லாம் வந்து கம்மாயில் வந்து தனியாக போய் குளிக்கிறது, பெரியவங்க இல்லாமல் குளிக்கிறது, இது போன்ற விஷயத்தை தவிர்க்கிறது தான் நான் நல்லதுன்னு சொல்லுவேன். ஏன்னா கிராமத்து சைட்லாம் பொதுவாகவே உச்சி வெயிலில் போனால் காற்று கருப்பு அடிப்போம், ஏதாச்சும் பிடிச்சிக்கும், பேய் பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மை தான் போல். இந்த சம்பவத்தை கேட்டதுலேருந்து நம்மளுக்கு உண்மை தான் போலன்னு புரிய வருது. நான் இருக்கிறது கொஞ்சம் நகர்ப்புறத்துலலாம் இருக்கிறேன், அதனால் இதெல்லாம் எனக்கு வந்து பெருசாக எதுவும் தெரியாது. ஆனால் என் பாட்டி ஊர் வந்து கிராமம் தான். அந்த கிராமத்திலாம் இது போன்ற கதைகள்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இந்த கதையை கேட்கும்போது தான் எனக்கு இதெல்லாம் உண்மைன்னு அப்படின்னு புரிய வருதுங்க. எப்படியோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பிரேமா வந்து நல்லபடியாக வந்து இன்றைக்கி நல்லபடியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருக்கணும். இந்த வீடியோ பார்க்குற நம்மளோட நண்பர்கள் எல்லாருமே எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருக்கணுன்ட்டு அந்த கடவுள்கிட்ட நம்ம பிரார்த்திக்கிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த சம்பவத்தில் ஏதாச்சும் கருத்துக்கள் தெரிவிக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இது போன்ற அமானுஷ நிகழ்வுகள் உங்களது வாழ்க்கையிலையோ அல்லது உங்களோட நண்பர்கள் வாழ்க்கையிலையோ உங்களோட உறவினர்கள் வாழ்க்கையிலையோ நடந்திருந்தால் நம்ம மின்னஞ்சலுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலை டைப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அதில் போய்ட்டு வாய்ஸ் நோட கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அடிச்சுட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் கொடுத்தீங்கன்னா நம்ம போடுற இது போன்ற அமானுஷ நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குங்க. இதே போன்று இன்னொரு அமானுஷ நிகழ்வில் உங்களை நான் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஹண்ட் மேன்.